அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் நேற்றைய தினம் சுலேஹ் ஹுதைபியா அப்படின்ற ஒரு சம்பவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் என்ன பேசணும் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீன் மூலியமாக உம்ராவுக்கு கட்டளையிட்டான். அதற்கு பின்னாடி முஸ்லிம்கள் 1400 பேர் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து உம்ரா பண்றதுக்காண்டி போறாங்க. போன பின்னாடி அந்த இடத்துல காஃபிர்கள் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாங்க. அதுல நம்ம சொல்லாம விட்டது என்னது, உர்வா பின் மஸ்ஊத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் காஃபிர்களுடைய தரப்புல இருந்து வந்தாங்க. வந்த பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய கேம்புக்கு வர்றாங்க. கேம்புக்கு வந்துட்டு, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்க இந்த மாதிரி காபாவை தரிசிப்பதற்காண்டி, காபாவுடைய ஜியாரத்துக்காண்டி வந்திருக்கோம், உம்ராக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த ஒரு உம்ரான்றது எப்படி ஸ்பெஷல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது மதீனாவிலிருந்து வரும்போதே அவங்க தன்னுடைய என்ன பண்றாங்க, 70 ஒட்டங்கள் கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு ஒட்டகம் 10 நபர்கள் கூடியது. இதே மாதிரி 70 ஒட்டகங்கள் இருக்குது. அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய 1500 பேர் அல்லது 1400 பேர். புகாரியுடைய ரிவாயத்தின்படி 1400, முஸ்லிமுடைய ரிவாயத்தின்படி எத்தனை ஆகுது, 1500 பேர்கள். அதாவது ஏறக்குறைய 1500 பேர்னு வச்சுக்கோங்களேன். வர்றாங்க. வந்த பின்னாடி எத்தனையோ மிரட்டல்கள் மிரட்டுறாங்க. யாரு, உர்வா பின் மஸ்ஊத். இதுக்கு பின்னாடி அவங்க இஸ்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னாடி. அதனால ரலியல்லாஹு அன்ஹும் கூட சொல்லலாம் அவங்கள. இவங்க என்ன பண்றாங்க, உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாங்க, உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிடுவாங்க, நீங்களும் என்ன பண்ணுங்க, திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடியே யார் உட்கார்ந்துருக்கா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அதாவது அந்த வார்த்தை நம்ம எப்படி சொல்றது, விக்கிரகங்கள் இருக்கும்ல, அந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, வாயினால, அதாவது நாக்கினால நக்குவாங்க. இவங்களுடைய வழக்கம் என்ன, அந்த காபாவில் உள்ள அந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் போய் என்ன பண்ணுவாங்க, நாக்கினால நக்குவாங்க. இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, நீங்க போய் அந்த வேலையை பண்ணுங்க, இங்க எங்கள்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கடிச்சு விட்டுருவாங்க. கடிச்சு விட்ட பின்னாடி இன்னொரு சஹாபியும் பக்கத்திலேயே நிற்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்பெல்லாம் உர்வா என்ன பண்ணுவாப்ல, தாடி கிட்ட கை கொண்டு வராங்க. இப்படி செஞ்சுற மாதிரி நம்ம கூட செய்வோம்ல, இப்படி பண்ணிடுங்க அப்படி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி செய்யும் போதெல்லாம் வாள் என்ன பண்ணுவாங்க, சிறியதாக உருவி அவங்களை குத்துவாங்க. குத்திட்டு கிணச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, சைடுக்கு நகண்டுருவாங்க. அவங்க அந்த விஷயத்தை பார்த்துட்டு உர்வா பின் மஸ்ஊத் திரும்ப அபூ சுஃபியான்ட்ட போறாங்க. அபூ சுஃபியான்ட்ட போய் என்ன சொல்றாங்க, நான் ரோமர்கள்ட்டையும் பாரசீகர்களையும் மற்றும் எனது ஹப்ஷாவுடைய மன்னன்ட்டையும் போயிருக்கேன். எந்த ஒரு மன்னனுக்கும் குடிக்காத ஒரு மரியாதை சஹாபாக்கள் இவருக்கு கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு மரியாதை. ரசூலுல்லாஹ் அப்படி தாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உர்வா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இஸ்லாம் கொண்டு வர்றாங்க. அதனால நம்ம சொல்லலாம், இதுக்கு பின்னாடி என்னவாகுது, இதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, கொண்டு போய் அம்பின் வழியாக ஒரு தண்ணீர் ஊற்ற உருவாக்குறாங்க. அதுக்கு பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, மக்காவுக்கு அனுப்பிவிடுறாங்க. மக்காவுக்கு அனுப்பி விட்டவனே அபூ சுஃபியான் அவங்க 2 பேரும் ஒரே கோத்திரத்து நபர்களாக இருக்கிறனால, அதாவது பனு உமையாவுடைய கோத்திரத்து நபர்களாலே என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க. என்னண்டு, நீங்க உம்ரா பண்றதா இருந்தா பண்ணுங்க, நான் உம்ரானால ஒன்றும் பண்ண போறது இல்லை. உம்ரான்றது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெரிய விஷயம் கிடையாது. ரசூலே இல்லை, நான் எதுக்கு உம்ரா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதை மறுத்துடுறாங்க. கொஞ்சம் தாமதமாகுது. என்னவாகுது, ஒரு புரளி கிளம்புது. என்னது, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்திற்காக வேண்டி பைத்துர் ரிஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம் அனைவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு பைஅத் செய்யறாங்க. எங்களுடைய சகோதரன் இறந்து விட்டான் என்று சொன்னால் நாங்கள் இங்கிருந்து நகரவே மாட்டோம்
அவங்களுடைய ரத்தத்துக்கு பழி வாங்காமல் நாங்க இருந்து நகர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்குது. இந்த விஷயம் காஃபிர்களுக்கு தெரிஞ்சு அவங்க பயந்து போய் என்ன பண்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா திரும்ப அனுப்பி விட்டுறாங்க. இதுக்கு பின்னாடி என்னவாகுது, சுஹைல் பின் அம்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காஃபிர், அதுக்கு பின்னாடி அவரும் இஸ்லாத்தை கொண்டு வந்துடுறாரு. இவருக்கு 2 குழந்தைகள், யாரு, அபு ஜுந்தல் மற்றும் அப்துல்லா பின் என்னது சுஹைல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 குழந்தைகள். இவர் 2 பேருமே முஸ்லிம்கள் தான். மக்கள் கொடுமை என்ன செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தையும் இறக்கினார். லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த அஷ்-ஷஜரத்தி ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம் ஃபஅதாபஹும் ஃபத்ஹன் கரீபா. அதாவது நீங்கள் செய்த இந்த உடன்படிக்கையின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை புரிந்து கொண்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் உச்சகட்டமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பைஅத்தில் என்ன பண்ணணும், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது உஸ்மானுடைய கை, இது என்னுடைய கை அப்படின்னு காமிச்சிட்டு என்ன பண்றாங்க, ஒரு கை மேல ஒரு கை வச்சுட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இங்க பைஅத் பண்றாங்க. என்னண்டு, நாங்கள் காஃபிர்கள் மீது போர் என்றது தொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு விஷயம், அந்த விஷயம் நடக்குது. இதுக்கு பின்னாடி என்னவாகுது, சுஹைல் பின் அம்ர் என்ன பண்றாப்ல, ஒரு பெரிய பயான் ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பின்னாடி அந்த சுலஹுடைய அதாவது ஹுதைபி என்ற சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கையுடைய ஷரத்துகள் இப்படி இருக்குது. என்னது, முத ஒரு ஷரத் என்னது, இந்த வருஷம் நீங்கள் உம்ரா செய்ய மாட்டீங்க, அடுத்து போயிட்டு என்ன பண்ணுவீங்க, அடுத்த வருஷம் தான் உம்ரா செய்ய வருவீங்க. 2வது ஒரு ஷரத் என்னது, 10 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு யுத்தமும் நடக்கவே நடக்காது. மக்காவிலோ அல்லது மதீனாவிலோ முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் என்னவாகாது, 10 வருடங்கள் யுத்தம் என்பது நடக்காது. அதற்கு பின்னாடி இந்த 3வது மற்றும் 4வது எப்படி முஸ்லிம்களுக்கு இல்லாத வண்ணமாக அநியாயம் செய்யக்கூடிய அளவிற்கு மற்றும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோபப்படுவதற்கும் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் கோபப்படுவதற்கும் காரணமாக இருந்துச்சு இந்த 3வது 4வது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, அதுல 3வது விஷயம் என்னது, மக்காவிலிருந்து யாராவது மதீனா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க முஸ்லீமாய் வந்தாலும் சரி திரும்ப அனுப்பி விட்டுறணும். இப்போ ஒரு நபர் மக்காவிலிருந்து அவங்களுடைய கொடுமைகளை தாங்க முடியாம முஸ்லீமாகவே இருந்து என்ன பண்றாங்க, மதீனா போறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில திரும்ப அனுப்பி விட்டுறணும். எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே, அதாவது எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே கிடையாது. அதே மதீனாவிலிருந்து யாராவது மக்கா போனாங்க அப்படின்னு சொன்னா முர்த்தத்தாயிட்டோ இல்லைன்னா ஏதோ ஒரு வெறுப்படைஞ்சிட்டோ மக்காவுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அனுப்ப மாட்டாங்க. இந்த 2 விஷயமே உமர் ரலியல்லாஹு தஆலா அசல் பிடிக்கவே இல்லை. இது என்ன நியாயம்? அதனால என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு என்ன பண்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க உண்மையான நபி கிடையாதா? என்ன சொல்றாங்க, நீங்க உண்மையான நபி கிடையாதா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் ஏன் இல்ல உண்மையான நபி, நான் உண்மையான நபிதான். நம்மள கொல்லப்பட்டவங்க நம்மளுடைய ஷஹீதுகள் சொர்க்கவாசிகளும் அவர்கள் சாகரிக்கப்பட்டவர்கள் நரகவாசிகளும் கிடையாதா? ஏன் இல்ல நம்மள கொல்லப்பட்டவங்க சொர்க்கவாசிகளும் அவர்கள் நரகவாசிகளும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம இருக்கிற இந்த இஸ்லாம் உண்மையான மார்க்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கேட்ட பின்னாடி என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான மார்க்கம் தான். அப்ப ஏன் நம்ம தாழ்ந்து போய்கிட்டு இருக்கோம், நம்ம ஏன் இந்த உடன்படிக்கை ஒத்துக்கிறணும், நம்ம ஏன் இந்த இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைஅத் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. திரும்ப இது மனசாராம என்ன பண்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போயிட்டு சேம் கேள்வியை கேட்கறாங்க. கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, கோவப்படுறாங்க. என்னண்டு, இது அல்லாஹ் மற்றும் ரசூலுடைய முடிவு, இதற்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோவம்ன்றது படுறாங்க. இதற்கு பின்னாடி என்னவாகுது, சுஹைல் பின் அம்ர் அப்படின்னு சொல்லக்கூடியவன் உடன்படிக்கை என்ன பண்றாங்க, லெட்டர் மூலியமாக எழுதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டார்ட் செய்யப்படுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் செய்யறாங்க. அதை ஆரம்பிக்கிறது எப்படி பண்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுஹைல் என்ன சொல்றாப்ல, அர் ரஹ்மானிர் ரஹீம் யாருன்னு எனக்கு தெரியாது, அதாவது அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையன்னு சொல்லுவோம்ல, இந்த 2 பேர்களும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அல்லாஹ் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம். இந்த அர் ரஹ்மானையும் அர் ரஹீமையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எப்படி எழுதணும், பிஸ்மிக அல்லாஹும்ம, அதாவது யா அல்லாஹ் உன்னுடைய பெயரால் அப்படின்னு சொல்லிதான் எழுதணும். அதுக்கு பின்னாடி யாருக்கும் உடன்படிக்கை நடைபெறுது, முஹம்மது ரசூலுல்லாஹ் மற்றும் குறைஷிகளுக்கு நடுவு நடக்கும் ஒரு உடன்படிக்கை. சுஹைல் இதுக்கும் அப்ஜெக்ஷன் பண்றாப்ல. என்னண்டு,
உங்களை நாங்கள் ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கிட்டா இருந்தா எதுக்கு இந்த உடன்படிக்கை, எதுக்கு உங்கள்ட்ட சண்டை? நீங்க வந்து ரசூல் கிடையாதுன்னு சொல்லி தானே இந்த சண்டையும் இந்த உடன்படிக்கையும் எல்லாமே. நீங்க வந்து எப்பவுமே இல்லாத, அதாவது மக்கான்றது ஒரு இன்டர்நேஷனல் ஒரு கண்ட்ரி, யார் இருந்தாலும் அந்த இதுல வரலாம், யாருமே வந்து தடுக்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அதே சொல்லுவாங்க, தடுக்க சொல்லி போக சொல்லுவாங்க. அவங்களும் இதே வார்த்தையை தான் சொல்லி என்னது முடிவு பண்ணுவாங்க, என்னண்டு இது வந்து எல்லாரும் வரக்கூடிய ஒரு எது, எல்லாரும் வரலாம், ஆனால் முஹம்மதுடைய நபர்கள் மட்டும் ஏன் வரக்கூடாது, இது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கருத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, தடுக்கிறதுக்கே போவாங்க. அப்படி இருக்கும் போதும் என்னவாகுது, நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன என்ன காரணம், நீங்க ரசூல் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ரசூல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏத்துக்கல, அதுதான் காரணம் அப்படின்னு சொன்ன என்ன பண்றாங்க, முஹம்மது பின் அப்துல்லா மற்றும் குறைஷிகள், அதாவது குறைஷிகளுடைய தரப்புல இருந்து யாரு, சுஹைல் பின் அம்ர், இவருவருக்கும் நடக்கும் ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த இத மறுக்கிறாங்க. மறுத்து பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளையிடுறாங்க, நீங்க வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, முஹம்மது பின் அப்துல்லா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அலி ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, இங்க மறுத்துடுறாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் வந்து உங்களுடைய பேர் அடைக்கிய அளவுக்கு எனக்கு வந்து தைரியம் எல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பேனாவை வச்சுட்டு போயிடுறேன். ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைனால சுயமாக எடுத்துட்டு எந்த இடத்துல நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எடுத்து ஒரு கீத்து மட்டும் போடுறாங்க. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு முத்திரையை பார்த்திருப்போம், முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்றாங்க, அல்லாஹு ஆலம். ஆனால் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமாக அந்த இதை வந்து எழுதினாங்க. இப்ப இதுக்கு பின்னாடி அந்த உடன்படிக்கை நடந்துகிட்டு இருக்குது. நடந்துகிட்டு இருக்கிறப்போ அபூ ஜந்தல் பின் சுஹைல் பின் அம்ர், அதாவது சுஹைல் பின் அம்ருக்கும் மற்றும் முஹம்மதுக்கும் நடக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை இருக்குதுல்ல, காஃபிர்கள் தரப்புல இருந்து சுஹைல், அவங்களுடைய மகனான அபூ ஜந்தல், இவங்க வந்து ஒரு சஹாபி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொண்டுட்டு மக்காவில இருந்து சங்கிலியால் கட்டப்பட்டு சித்திரவதைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சஹாபி வந்து ஓடோடி வர்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சுட்டு முஸ்லிம்கள் எங்களை எப்படியாவது இங்கிருந்து கூட்டிட்டு போவாங்கன்ற ஒரு ஆசையில வந்து அவங்களும் கொஞ்சம் சஹாபிக்களும் என்ன பண்றாங்க, வர்றாங்க. வந்த பின்னாடி அங்க என்னவாகுது, உடன்படிக்கை என்பது நடந்து முடிஞ்சிருது. முடிஞ்ச பின்னாடி நீங்க வந்து எனக்கா வேண்டியாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, கேக்குறாங்க சுஹைல்ட்ட, நீங்க எனக்கா வேண்டியாவது இந்த ஒரே ஒரு நபர் விட்டுருங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி முடியும், சுஹைல் என்ன சொல்றாங்க, அது எப்படி முடியும், உடன்படிக்கை என்பது நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த உடன்படிக்கை எழுதப்படுவதற்கு முன்னாடி இவங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட அனுப்பியிருப்போம். ஆனால் எழுதப்பட்ட முடிஞ்சிருச்சு, கையெழுத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கச்சிதமாக அவங்களை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஜந்தல் ஒரு அரைகிறாப்புல, ஒரு அரைஞ்சிட்டு என்ன பண்றாங்க, திரும்ப மக்காவுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஹில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க. தங்கின பின்னாடி சஹாபாக்களுக்கு கட்டளை இடுறாங்க, என்னண்டு சஹாபாக்களை நீங்கள் வந்து உங்களுடைய ஜந்துக்கள் எல்லாம், உங்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் வந்து குர்பானி பண்ணிருங்க. முதல் தடவை கட்டளை போடுறாங்க. யாருக்கும் வந்து இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. இந்த உடன்படிக்கை மீது உடன்படி யாருக்குமே இல்லவே இல்லை. எல்லாரும் வந்து ரொம்ப கடுப்புல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செஞ்ச காரியம் வந்து யாருக்குமே பிடிக்கல. யாரும் வந்து ஃபர்ஸ்ட் தடவை கேட்கல. ரெண்டாவது தடவை என்ன பண்றாங்க, திரும்ப கட்டளை இடுறாங்க. கட்டளை இட்டப்போ திரும்ப எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. மூணாவது தடவையும் கட்டளை இடுறாங்க, எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நம்ம முன்னாடியே சொல்லிவிட்டோம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் சரி ஒரு மனைவியை வந்து குலுக்கல் முறையில் தேர்வு செஞ்சு ஒரு மனைவியை கூட்டிட்டு போவாங்க. அந்த காலத்துல வந்து யார் இருந்தா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்க, அங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஆலோசனை சொல்றாங்க, இவங்க எல்லாம் வேதனையில் இருக்காங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய அந்த ஜந்து வந்து குர்பானி பண்ணிருங்க, உங்களுடைய ஒட்டகத்தை வந்து குர்பானியை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மொட்டை அடிச்சிடுங்க, அவங்க எல்லாம் செஞ்சிருவாங்க உங்களுடைய சஹாபாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, போறாங்க. போன பின்னாடி தன்னுடைய ஒட்டகத்தை கூட்டிட்டு வர சொல்றாங்க, படுக்க போட்டு அதை வந்து அந்த குர்பானின்றது கொடுத்துடுறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பார்பரை கூப்பிடுறாங்க, அதாவது அம்மட்டையனை கூப்பிட்டு தன்னுடைய மொட்டையை அடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்து வந்து சஹாபாக்கள் எல்லாரும் ஒருவருக்கு பின்னாடி ஒருவர் என்ன பண்றாங்க, தன்னுடைய அந்த காரியங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்பி வர்றப்போ எல்லாருக்கும் என்னது ஒரு ஷாக் தரக்கூடிய அளவிற்கு சூரா ஃபத்ஹ் நாஸில் பண்றான்.
எல்லாரும் நம்ம தோத்துட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு வேதனையில் இருக்கு, இந்த உடன்படிக்கை ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் கரீபா. இந்த ஒரு விஷயம் என்பது மிகப்பெரிய வெற்றி. முஸ்லிம்களுக்கு இந்த உடன்படிக்கை என்பது நம்ம கண்ணால பார்க்கும் போது, நம்மளுடைய மூளை யோசிக்கும் போது என்னவாகுது, ஒரு மிகப்பெரிய தோல்வியாகவும் அவமானமாகவும் எனது கையாளதாக ஆகாத தனமாகவும் நமக்கு தெரியுது. ஆனால் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் என்னவாகப்படுது, ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தெரியுது. இதற்கு பின்னாடி என்னாச்சு தெரியுமா? எத்தனையோ நபர்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஏன்னு சொன்னா சண்டை சச்சரவு கிடையாது, யுத்தங்கள் கிடையாது, ஒருவர் பேசிக்கிடுவாங்க, ஏதோ தர்க்கம் பண்ணிக்கிறாங்க. இப்படி நடந்ததுல எத்தனையோ நபர்கள் என்ன பண்றாங்க, முஸ்லிம்களுடைய இந்த நற்குணங்களை பார்த்து, முஸ்லிம்களுடைய இந்த பேச்சுக்களையும் குர்ஆனையும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸுகளையும் பார்த்து, அவர்களுடைய போதனைகளையும் பார்த்து என்ன பண்றாங்க, எத்தனையோ நபர்கள் வர்றாங்க. முதல் தடவை உம்ராக்கு வந்தப்ப எத்தனை பேரு, 1400 1500 பேர் வந்தாங்க. ஆனால் ஃபத்ஹ் மக்கா அன்னைக்கு 10,000 நபர்கள். அல்லாஹு அக்பர். 10,000 நபர்கள் முஸ்லீம் ஆயிட்டு என்ன பண்றாங்க, மக்காவை வெற்றி கொள்வதற்கு வர்றாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலை நடந்திருக்கு. 2 வருஷம் தான். இதற்கு பின்னாடி அந்த காஃபிர்கள் என்ன பண்றாங்க, உடன்படிக்கையை உடைச்சிடுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரக்கூடிய கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு என்னென்ன எல்லாம் நாம் கேட்டோமோ அதை தெரிந்து கொள்ளும் நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் உங்களையும் என்னையும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.